எங்களுடைய கோஷமாக இருந்தது அதாவது பாராளுமன்ற தேர்தலில் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கோஷம். இந்த கோஷத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்று இந்த நாடு பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல வங்குரோத்து நிலைமையை அடைந்திருக்கு. அதாவது பொருளாதார ரீதியாக மட்டும் வங்குரோத்து நிலைமைக்கு இந்த நாடு சென்றிருக்குமாக இருந்தால் இந்த நாட்டை கட்டி எழுப்புவது அவ்வளவு கடினமான வேலை அல்ல. ஆனால் அறிவியல் ரீதியாகவும் வங்குரோத்து நிலைமையை அடைந்திருக்கின்றது. அதாவது இந்த அறிவியல் ரீதியாக வங்குரோத்து அடைந்த நாட்டை அறிவியல் ரீதியாகவும் கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. இந்த நாட்டில் உள்ளவர்கள் கற்றவர்கள், இந்த நாட்டில் உள்ளவர்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள், இந்த நாட்டில் உள்ள மக்கள் பல்வேறு சமூக கட்டமைப்புக்குள் வாழ்பவர்கள் இருந்தாலும் இவர்களுக்கென்று ஒரு வரையறையை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வரையறையிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வந்து தேசிய ரீதியான நீரோட்டத்தினூடாக அவர்களை அதில் கலக்க செய்து நாட்டின் சரியான அபிவிருத்தி திசைக்கு செல்வதற்கு அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களிடம் எடுத்துக்கொண்டால் மலையகத்தவர்கள் என்றால் மலையகத்துக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டவர்கள், கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் கிழக்குக்கு வடக்குக்கு இவ்வாறு பிரிந்திருக்கின்ற சமூகம் தேசிய ரீதியாக எதிர்காலத்தில் ஒன்றுபட வேண்டும். அதற்கான ஒரு நிலைமைகளை உருவாக்க வேண்டும். அந்த நிலைமைகளினூடாக நாட்டில் தேசிய ஒற்றுமை கட்டியெழுப்பி அதை பொருளாதார ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் வளமான நாடாக நாட்டை மாற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இதை சரியாக பயன்படுத்த வேண்டும்.